ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு விஷயம் பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். அந்த விஷயத்தை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கே ஹாப்பியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஒரு வாரமாக நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஸோ அதுக்கான நேரம் இன்றைக்கி தான் அமைஞ்சிச்சுங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அதாவதுங்க, நான்லாம் கார்டன் ஆரம்பித்து இப்போ 2 இயர்ஸ் ஆகுது. 2023 தான் கார்டன். ஆனால் சேனல் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தேன். எதுக்காகன்னா நமக்கு ஏர்ன் பண்ணணும், இல்லை ஒரு பப்ளிசிட்டி வேணும் அப்படிலாம் என்னெல்லாம் கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் நான் நல்லா சமைப்பேனா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு காலையில் 5 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இது எப்படி சமைக்கணும், அது எப்படி சமைக்கணும் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஐடியா, நீங்கள் இப்படி சேனல் ஆரம்பித்து யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் எப்போனாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஆரம்பித்தேங்க. மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. அதை பற்றி மானிட்டேஷன் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதுக்காக ஓடணும்னு தெரியாது. சும்மா நான் வித்தியாசமாக சமைப்பேன்னா, வித்தியாசமாக சமைக்கிறத மட்டும் நான் அப்லோட் பண்ணிவிட்டு நான் பேசாமல் நான் மட்டுமே தான் அதை பார்த்துக்குவேன். அப்புறம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கொரோனா டைமில் போட்டேன். அதுக்கப்புறம் நான் போடவே இல்லைங்க. அதுக்கப்புறம் சேனல் எப்போ நம்ம 23 தான் திரும்ப நான் அதை தொடுறேன், அந்த சேனலுக்குள்ளே போகிறேன். கார்டன் வச்சுருந்தோமா, சரி இதை பற்றி மற்றவங்களுக்கு சொன்னால் எல்லோரும் வைப்பாங்க, ஸோ நஞ்சில்லா காய்கறிகள் சாப்பிட்லாம், அப்புறம் நம்மளும் நிறைய ஷேர் பண்ணலாம். அப்படி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் வருது. அது வரைக்கும் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபரே கிடையாது. அதுக்கப்புறம் தான் இது மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்கன்னா நம்ம 1 இயர் கூட ஆகலை, ஒரு 4-5 மாதத்துலேயே எங்கேயோ போச்சு, அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. பட் இப்போ நம்ம அதை கொஞ்சம் அப்படி போட்டுட்டோம். ஸோ அதனால் நமக்கு அப்படி நிற்கிது, சப்ஸ்கிரைபர் இன்னும் கூடாமல் இருக்குது. சரி, வளன்னு பேசுகிறல்ல, என்ன விஷயம் அப்படின்னா, அப்படி கார்டன் ஆரம்பித்த உடனே போன வருஷம் நான் கார்டன் ஆரம்பித்தேன்னா அப்போ நிறைய எனக்கு ரோல் மாடல்ஸ் இந்த கார்டனில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை நான் சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள். நான் பார்க்குற சேனல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேருந்து நான் இவங்ககிட்ட இது நல்லா இருக்குல்ல, இவங்கக்கிட்ட இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அந்த வரிசையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, வருஷப்படி சொல்கிறேன்லாம் தப்பாக நினைக்காதீங்க. நான் எனக்கு தோணுனதை தான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. சச்சு இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய அறுவடை எடுப்பாங்களா, பட் அவ்வளோ அறுவடை நம்மளால் எடுக்க தேவையில்லைன்னு தான் நான் அதை விட்டுட்டு. பட் அந்த அறுவடையை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை அவங்க சேல்ஸ் பர்பஸாக இருக்கலாம், பட் நம்ம எங்கே போயிங்க சேல்ஸ் பண்ணுறது, வேலைக்கு போகணும் இல்லையா. அதனால் நான் என் வீட்டு தேவைக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறேன், சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு பக்கத்தில் கொடுப்பேன், அவ்வளோதான். ஆனால் அந்த அறுவடையை பார்க்கும்போது பெருமையாக ஏதோ ஒரு விதமான இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்குமா அவங்களோடதை பார்க்கும்போது. அது மாதிரி ஆர்கே பட்றை அந்த தம்பியோட ஸ்டைல் எனக்கு பிடிக்கும். அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு ராக்கெட் அடுப்பில் தூக்கி போட்டு அழகாக சமைச்சு உடனே அங்கே வச்சு சாப்பிடும்போது எச்சில் ஊறும், பார்க்க நல்லாயிருக்கும். அது மாதிரி ரசித்து பெட்ரூமில் இருந்து எல்லா பக்கமும் அந்த தம்பி செடி அந்தளவுக்கு என்னால் வைக்க முடியல. பட் எனக்குமே வைக்க ஆசை. பட் வீட்டில் அடி வாங்கிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா தம்பிக்கு அவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது, அதனால் வச்சுருக்காப்புல. நமக்கு பிள்ளை குட்டி வீட்டுக்காரர் அதெல்லாம் இருக்கிறப்ப அவங்களையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கா. ஸோ அதெல்லாம் ரசிப்பேன். அப்புறம் மீ கார்டன் பயங்கர ரேர் வெரைட்டிஸுங்க. அப்போ 20 லிட்டர் வாட்டர் கேனில் எப்படிமா இத்தனை பழமரங்களை வச்சுருக்கீங்க அப்படின்னு எனக்கு கேட்க தோணும். அதுவும் வெரைட்டியாக நான் நிறைய புதிய விஷயங்களை, ரேர் வெரைட்டிஸ் பழமரங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட தான் அது மாதிரி வைக்கணும்னு ஆசை. ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் நம்மளால் வர முடியாது. ஏதோ அவங்களில் ஒரு 25% நான் மாற்றணும்னு முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் முடியலை, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நம்ம பூஜா, அவங்க கேட்கவே வேணாங்க. பூக்களை அப்பா
ஆச்சரியப்படுற மாதிரி தினம் தினம் அவங்க பூக்களாக இருக்கட்டும், அந்த ரோஸில் விதை வருது, உண்மையாக அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியுங்க. பிரண்டையில் விதை வருது, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அவங்கக்கிட்ட தான் நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பொண்ணு ஆர்கானிக்கு கேட்கவே வேணாம். எங்கம்மா படிச்சுட்டு வந்தீங்க? இத்தனை ஃபெர்டிலைசரு விதவிதமாக அப்பப்பா அவங்க பக்கத்துலலாம் நம்மளால் போகவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்மலாம் ஒரு 2-3 ஃபெர்டிலைசரை வச்சுக்கிட்டு வருஷத்தையே ஓடுற ஆட்கள். அவங்க அளவுக்கு செய்கிறதுக்கும் நமக்கு இப்படி ஆச்சரியப்பட்ட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஏன் இவங்க 5 பேரை பற்றி நான் பேசுகிறேன் தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க. அப்படியெல்லாம் பார்த்து நான் கற்றுக்கிட்டு இன்றைக்கி மாடித்தோட்டம் வச்சு நானும் ஒரு 22,700 பேரை சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இவங்க 5 பேர் பற்றி நான் பேசுனதுக்கு காரணம் இன்னும் சொல்லலையே. என்ன காரணம் அப்படின்னா, சாதாரணமாக பூஜா சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க, அதுக்கப்புறம் மீ கார்டன், இவங்கெல்லாம் ரெகுலராகவே நம்மளோட தொடர்ந்து அப்படியே நாங்கள்லாம் பயணிக்கக்கூடியவங்க. தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் பேசிக்குவோம், ஃபோனில் பேசிக்குவோம். ஸோ அவங்களும் நமக்கு நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க, நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நிறைய நமக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் நிறைய சொல்லுவாங்களா. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்மளை விட பெரிய ஆட்கள் நிறைய வந்து அவங்கெல்லாம் வருஷமாக அதை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க சேனலை. ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்மக்கிட்ட நல்லா இருக்காங்க அப்படிலாம் நான் ரொம்ப யோசித்திருக்கேன் ஆரம்ப நாட்களில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சச்சு அவங்களுமே வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி நம்ம ஏதாவது அவங்கக்கிட்ட வாங்கினோம் அப்படின்னாக்கா ஒரு சில ரேர் வெரைட்டிஸை கூட அவங்க கிஃப்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போல்லாம் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய லேக்ஸில் வச்சுருக்காங்க சப்ஸ்கிரைபர், ஆனாலும் நல்லா வந்து பழகுறாங்க, நல்ல நமக்கு கமெண்ட்லாம் கொடுக்குறாங்க. நான் வாட்ஸ்அப்பில் வச்சுட்டேன் அப்படின்னா அவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை பார்க்காம இருக்க மாட்டாங்க. கார்டன் பற்றின சேனலை பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. என்னோடய ஸ்டேட்டஸை ரெகுலராக பார்ப்பாங்க சச்சு அவங்க. அப்போ எனக்கு பரவாயில்ல, அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆட்கள் அப்படி எனக்கு தோணும். இப்போ போன வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு ஆர்கானிக் அவங்களும் வந்து அப்பப்போ திடீர்னு வந்து நமக்கு ஒரு கமெண்ட்டு, ஒரு ஐடியா, ஏதாவது ஒரு தெரியாத விஷயத்த கற்றுக் கொடுத்துட்டு ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. எனக்கு நம்பவே முடியாது. பத்மாவதிங்கிற பெயரை பார்த்தோன்னே இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு சேனலுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தா பொண்ணு ஆர்கானிக் கார்டன் அப்படின்னு இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆட்கள், நமக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. எத்தனை வருஷமாக கார்டன் வச்சுருக்காங்க, ஆனால் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோடது ரெகுலராக பார்க்காங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க. போன வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வந்திருந்தது, சூப்பர் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. பேரை பார்க்குறேன், ஆர்கே பட்டறை. எனக்கு கண்ணை நம்பவே முடியல. கண்ணெல்லாம் நல்லா தொடச்சிக்கிட்டு திருப்பியும் பார்க்குறேன், ஆர்கே பட்டறை. திருப்பி சேனலுக்குள்ளே போய் பார்க்குறேன், அந்த தம்பி தான். எனக்கு ஆச்சரியம். அப்போ சந்தோஷமாக இருந்தது. நம்மலாம் இப்போ தான் கார்டன் ஆரம்பித்து ஏதோ 22,000 ஒரு 50,000 கூட தொடாத ஒரு சேனல், ஆனால் நமக்கு கூட கமெண்ட்லாம் பண்ணுறாங்க, நம்ம சேனலை கூட இவங்கெல்லாம் பார்க்குறாங்களே அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. உங்களில் யாராச்சும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெரிய ஆட்கள்லாம் ஏதோ 1 நாள் 2 நாள் 3 நாள்னு நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்கறது மட்டும் இல்லை, நம்மளை பாராட்டவும் செஞ்சுருக்காங்க. ஸோ ஏதோ நல்லது பண்ணுறேன் அப்படின்னு எனக்கும் தோணுது. அந்த நல்லதை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணி நீங்களும் இது மாதிரியான விஷயங்களில் சந்தோஷப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக மாடி தோட்டம் வைக்கணும். ஓகே, வைக்கிறீங்களா? வச்சிங்கன்னா நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. குழுவில் இருக்கிறவங்களே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து சேனல் நம்மக்கிட்ட குரூப்பில் இருந்தாலும் சரி, என்கிட்ட விதைகள் கேட்டாலும் சரி, நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபரா அப்படின்னு கூட நான் கேட்காம நிறைய பேரை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். விதைகள் கொடுக்குறோம், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுறேன். நீங்களும் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன், ஆனால் அதை வெளியில் சொல்கிறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய நான் வந்து செய்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. செய்கிறதுக்கு மனசு நிறையவே இருக்குது. ஸோ அதை வந்து இன்னும் அதிகப்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து உங்களோட என்ன சொல்கிறது சப்போர்ட்டை கொடுத்து என்னை ஊக்கப்படுத்துங்க. நான் இன்னும் எனக்கு வந்து நிறைய இன்னும் பல மரங்களாக வைக்கணும் அப்படின்னு ஆசை. கிட்டத்தட்ட ஒரு
40 பழமரங்கள் பெயர் எழுதி வச்சுருக்கேன். வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ மொத்தமாக வாங்கினா மண் கலவை அது எதுக்குன்னு சொல்லி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது இருக்கும் எல்லாரையும் வீட்டில். ஸோ அதனால் அப்படி பண்ணாமல் 5 இப்போதைக்கு 5 இன்னும் ஒரு 10 நாளில் வாங்கிடுவேன். ஸோ 5 இன்னும் பழமரங்களை அதிகப்படுத்த போகிறேன். ஏன் வந்து பழமரங்களை அதிகப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் தனி வீடியோவாக போடுறேன். செடிகளுக்கும் பழமரங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன். நிறைய பழமரங்கள் வச்சுருக்கீங்கலாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. செடிகளும் கொடிகளும் வச்சுருக்கோம்ல, நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தனி வீடியோவாக போடுறேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, ஹாப்பி கார்டனிங். டேக் கேர் மா. பை பை. சி யூ.